ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 51 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க? கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஹோம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணீங்களா? வாக்கிங் எவ்வளோ நேரம் பண்ணீங்க? இல்லை எத்தனை ஸ்டெப் நடந்தீங்க? கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? என்ன ஏன்ட்ட கேட்குறீங்களா? இன்னைக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணீங்களா, வாக்கிங்லாம் பண்ணீங்களா அப்படின்னு? நான் இன்னைக்கு ஹோம் ஒர்க் அவுட் ஒரு 20 minutes கரெக்டாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணலான்னு பார்த்தா இன்னைக்கு மழை காலையிலே பெய்ய ஆரம்பிச்சிட்டு, ஸோ வாக்கிங் இன்னைக்கு கரெக்டாக பண்ண முடியல. ஒரு 3 டைம் நான் வாக்கிங் போகிறேன்னு சொல்லி போய் 5000 ஸ்டெப் கூட கம்ப்ளீட் பண்ணல. ஃபஸ்ட்டு காலையிலே வாக்கிங் போகலான்னு போனால் மழை பெஞ்சு போய் 2 நிமிஷத்துலேயே வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, 2வது வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி போனால் திரும்பியும் மழை பெய்யுதுன்னு சொல்லி வந்துட்டேன். திரும்ப 3வது வாக்கிங் போகலான்னு சொல்லி போனால் கொஞ்ச நேரம் நடந்தேன். ஒரு 30 minutes கிட்ட நடந்தேன். அதில் ஒரு 3000 ஸ்டெப் கிட்ட நடந்தேன். அதுக்கப்புறவு திரும்ப மழை வந்துட்டுன்னு சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறவு சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்லேயும் நடந்து 4000 ஸ்டெப் கிட்ட தான் கொண்டு வந்தேன். 4313 ஸ்டெப் தான் இன்றைக்கி நடந்திருக்கேன். 4313 ஸ்டெப்பும் ரொம்பவே இன்றைக்கி நடக்கிறதுக்கு கஷ்டமாக போச்சு. சரி, இனி மழை நேரம் வேறு, நம்ம எப்படி வாக்கிங் பண்ண போகிறோன்னு தெரில. ஹோம் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணிடுவேன். வாக்கிங் எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. எப்படியாவது வீட்லையாவது நடந்து அந்த வாக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கும் அப்படி தானே இருக்கும். மழை நேரத்தில் நீங்களும் எப்படி நடக்கிறீங்க அதை கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன பண்ணேன்னா, காலையில் எழும்புனதுமே 1 glass ஆஃப் வார்ம் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறவு ஒரு 20 minutes எக்ஸசைஸ் பண்ணேன்னா, அதுக்கப்புறம் ஜீரா ஜிஞ்சர் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஒரு 5 சாப்பிட்டேன். இதில் எவ்வளோ கேலரின்னு பார்த்துடலாமா? ஏர்லி மார்னிங்குள்ளது வார்ம் வாட்டருக்கு 0 calorie, அதுக்கப்புறவு ஜீரா ஜிஞ்சர் வாட்டருக்கு 5 calorie, ஆல்மண்டுக்கு 35 calorie. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி என்ன எடுத்துக்கிட்டேன்னா, இன்றைக்கி மழை பெஞ்சத உடனே கொஞ்சம் சூடாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன நினச்சோன்னா, சிறுபயிறு அவிச்சி சாப்பிட்லாம், பாயில் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம் அப்படி தான் நினச்சிருந்து. திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, மழை வேறு பெய்யுது, கொஞ்சம் சூடாக ஏதாவது டேஸ்டியாக சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சி கடைசியில் உப்புமா தான் செய்து சாப்பிட்டோம். என்னம்மா டேஸ்டியாக சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு உப்புமா சாப்பிட்டேன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? வேறு என்ன பண்ணுறது, டயட்டுங்கிறதுனால என்ன சாப்பிட்றதுனே தெரியாமல் போயிடுச்சு. உப்புமா கூட இப்போது டேஸ்டி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. சரி, இந்த ரவையில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருந்து, கேரட் ஆட் பண்ணியிருந்து, அதுக்கப்புறம் நான் சுகர் எடுக்காமல் தான் சாப்பிட்டேன் ரவை, ஓகேவா? அடுத்தது ஸ்நாக்ஸுக்கு என்ன சாப்பிட்லான்னு பார்க்கும்போது ஆல்மண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 20 to 25 ஆல்மண்ட் கிட்ட எடுத்திருந்தேன். ஸோ அதுவும் சாப்பிட்ருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ கேலரின்னு பார்க்கலாமா? ரவா உப்புமாக்கு 300 calorie, எக்ஸ்ட்ரா ஆல்மண்ட் எடுத்தேன் 20 to 25, அதுக்கு 160 calorie. டோட்டல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் நான் 460 calorie எடுத்திருக்கேன், ஓகேவா? மார்னிங் மட்டும். அதுக்கப்புறவு லஞ்சுக்கு நான் என்ன சாப்பிட்டேன்னா, ரைஸு, அடுத்தது ஒரு ஃபிஷ்ஷு குழம்புல உள்ளது, அடுத்து நெத்தலி மீன் அவியல் பண்ணியிருந்து, அதில் மரவள்ளி கிழங்கும் போட்டு பண்ணியிருந்து, நெத்தலி மீனும் அதுக்கு 2 துண்டு மரவள்ளி கிழங்கும் எடுத்திருந்தேன், ஓகேவா? இதில் லஞ்சுக்கு எவ்வளோ கேலரின்னு பார்க்கலாமா? ரைஸுக்கு 220 calorie, ஒரு ஃபிஷ்ஷுக்கு 120 calorie, அடுத்தது நெத்தலி மீனுக்கு 80 calorie, 2 துண்டு மரவள்ளி கிழங்கு எடுத்திருந்தேன், அதுக்கு 110 calorie. இன்றைக்கி லஞ்சுக்கு மட்டும் நான் 530 calorie எடுத்திருக்கேன். அடுத்தது ஈவினிங் 1 glass ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். முன்னாடி மார்னிங்கும் எடுப்பேன், ஈவினிங்கும் எடுப்பேன், நைட்டும் எடுப்பேன். இப்போ மார்னிங் கட் பண்ணிட்டேன், ஈவினிங்கும் நைட்டும் மட்டும் தான் எடுக்கிறேன். ஈவினிங் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக 1 cup ஆஃப் மில்க் குடிச்சிக்கிடுவேன். நைட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு நம்ம தூங்க வர்றதுக்கு முன்னாடி 1 glass மில்க் எடுத்துப்பேன். அதில் ஈவினிங் 1 glass ஆஃப் மில்க் 100 calorie. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு 2 சப்பாத்தி தக்காளி தொக்கு வச்சு தான் சாப்பிட்ருந்து. அதுக்கப்புறம் 1 glass ஆஃப் மில்க் குடிச்சிருந்தேன். 2 சப்பாத்திக்கு 200 calorie, தக்காளி தொக்குக்கு 50 calorie, 1 glass ஆஃப் மில்க்குக்கு 100 calorie. மொத்தத்தில் நைட் டின்னருக்கு நான் எவ்வளோ கேலரி எடுத்தேன்னா 350 calorie. திரும்ப
இன்றைக்கி நான் அதுக்கப்புறம் மேங்கோ ஸ்டிர் ஃப்ரை எடுத்திருந்தேன். மேங்கோ ஸ்டிர் ஃப்ரை வந்து எப்போ எடுத்திருந்தேன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைமிங்கில் எடுத்திருந்தேன். 2 மாங்காய், அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு மசாலாலாம் போட்டு அதை அப்படி எடுத்திருந்தேன். அதுக்கு 220 கேலரி. ஓகேவா? அதுக்கப்புறம் எவ்வளோ நியூட்ரிஷன் இன்றைக்கி எடுத்திருந்தேன்னா ப்ரோட்டீன் வந்து 56 கிராம். ஏன்னா ப்ரோட்டீன் வந்து நம்ம இன்றைக்கி ஃபிஷ் மட்டும் தானே எடுத்திருக்கோம், வேறு எதுவும் ரொம்ப எடுத்த மாதிரி இல்லை ப்ரோட்டீன் ரிச்சாக. ஸோ ப்ரோட்டீன் இன்றைக்கி ரொம்ப கம்மியாகிட்டு போச்சு. கார்ப்ஸ் வந்து 176 கிராம் எடுத்திருக்கேன், அது நார்மலாக தான் இருக்குது. ஃபைபர் வந்து 24 கிராம் நார்மல் தான். ஃபேட் வந்து 48 கிராம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டது இவ்வளோ தான். அதுக்கப்புறம் என்னென்ன எடுக்கிறேன் இல்லை என்னென்ன எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத திரும்ப நான் உங்களுக்கு நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? அதோட நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன செய்கிறீங்க அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். 2 மந்த் ட்ரை பண்ணியிருக்கீங்கல்ல, எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஓகேவா? பாய் பாய். நாளைக்கு என்னென்ன சாப்பிட்டேன் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா?